அமைதி ஒப்பந்தத்தின்படி 20 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டதை அவர்களது உறவினர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டதாகும். இது புதிய மத்திய கிழக்கின் வரலாற்று விடியல் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு இஸ்ரேல் ஹமாஸ் இடையே தொடங்கிய போரை நிறுத்த தீவிர முயற்சி மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் 20 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை வெளியிட்டு ஹமாஸ் அமைப்பினர் அதை ஏற்க வேண்டும் என்றும் பணைய கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் எனவும் கெடு விதித்தார். பின்னர் எகிப்தின் ஷர்ம் அல் ஷேக் நகரில் எகிப்து, கத்தார், துருக்கி மற்றும் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் வாயிலாக 3 நாட்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் சுமூக முடிவு எட்டப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே கடந்த 10ஆம் தேதி தற்காலிக போர் நிறுத்தம் அமலானது. முதற்கட்டமாக பணைய கைதிகள் 7 பேரை விடுவித்த ஹமாஸ் அமைப்பினர் மேலும் 13 பேரை செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவில் கூடிய பணைய கைதிகளின் உறவினர்கள் விடுதலையை உற்சாகமாக கொண்டாடினர். இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகள் 2000 பேரும் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் இஸ்ரேல் சென்ற அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்திற்கே சென்ற டிரம்பை வரவேற்ற நெத்தன்யாகு அவருடன் ஒரே காரில் பயணம் செய்தார். பின்னர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய டிரம்ப், இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் மட்டும் முடிவுக்கு வரவில்லை, மரணங்கள் முடிவுக்கு வந்து நம்பிக்கை பிறந்திருப்பதாக தெரிவித்தார். டிரம்ப் உரையின் போது பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கோரி முழக்கம் எழுப்பிய 2 இடதுசாரி உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். முன்னதாக இஸ்ரேல் நாடாளுமன்றத்திற்கு டிரம்ப் வந்தபோது உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டி அவருக்கு வரவேற்பளித்தனர். பின்னர் பேசிய இஸ்ரேல் நாடாளுமன்ற சபாநாயகர் ஆமீர் ஓஹானா, தைரியமான உறுதியான தலைவர்களே தற்போது உலகின் தேவை என்றும் அந்த வகையில் உலகிற்கு அதிக டிரம்புகள் தேவைப்படுவதாகவும் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.